ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் ஹெர்பல் கேர். இன்னைக்கு நம்ம மாஸ் ஹெர்பல் கேரில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பீட்ரூட் ஜெல் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சாஃப்ரான் ஜெல் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த பீட்ரூட் ஜெல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறதுக்கு சாரி சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ வாங்க பீட்ரூட் ஜெல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பீட்ரூட் ஜெல் வந்து பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 60 ml வாட்டர், டிஸ்டில்ட் வாட்டர் அண்ட் கார்போமர். ஸோ அதெல்லாம் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் கிளிசரின் வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் கிளிசரின் ஒரு 5 ml சேர்த்துக்கோங்க. இப்போ ப்ரோப்பைலீன் கிளைசால் அதுவுமே 5 ml. இது ரெண்டையுமே சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிளிசரின் அண்ட் ப்ரோப்பைலீன் கிளைசால் ரெண்டுமே 5 ml வந்து சேர்த்துருக்கோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 ml வந்து சேர்த்துருக்கோம். இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா 50 to 60 ml வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் இருக்கு இல்லையா, இது வந்து ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட் தான். ஸோ நீங்கள் வந்து சேல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் உடனே கஸ்டமர் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணுறது கொஞ்சம் சேஃப் கிடையாது. ஸோ இப்போ நான் ஃப்ரெஷ் ஜூஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ் நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா, சோடியம் பென்சோனைட் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரக்கூடாது இல்லையா, நம்ம கஸ்டமர் வாங்குறாங்க அப்படின்னா அந்த பேட் ஸ்மெல் வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து ப்ரிசர்வேட்டிவ் நான் ஃபர்ஸ்ட்லேயே ஆட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா அது கரெக்டாகவே நம்மளுக்கு இருக்குது. நம்ம இப்போ ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ் ஊற்றினோடனே இன்னுமே ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டீஏ வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்காகவே இருக்குது. இப்போ நம்ம வந்து இதில் வந்து டீஏ வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஒரு ட்ராப் 2 ட்ராப் விட்டு பாருங்கள், அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. சாரி, சும்மா ஒவ்வொரு ட்ராப்பாக வந்து ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அந்த ஜெல் வந்து நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கொஞ்சம் நல்லாவே கெட்டியாயிடுச்சு, பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டோட இப்போ நல்லாவே கெட்டியாயிடுச்சு.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஜெல் பார்த்தீங்க அப்படின்னா இது நான் எனக்கு வீட்டுக்கு பண்ணுறேன். ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ பீட்ரூட் ஜெல்லும் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம 2 ஜெல் பண்ணோம் பார்த்தீங்களா, இதில் நம்ம எந்த விதமான கலருமே நம்ம வந்து ஆட் பண்ணலை. ஸோ நீங்கள் வீட்டில் உங்களோட யூஸுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக ப்ரிசர்வேட்டிவ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். இதில் நான் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா நான் சேர்த்துருக்கேன், லெவெண்டர் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ லெவெண்டர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் லெவெண்டர் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ அவங்கவுங்களோட சாய்ஸ் தான், அவங்கவுங்க ஸ்கின்னுக்கு ஏற்றாப்புல பார்த்துட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக இதில் கொஞ்சம் ஃப்ரேக்ரன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃப்ரேக்ரன்ஸ் வேணும் அப்படின்னா ரோஸ் கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரோஸ் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ளேவரும் வந்து சேர்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பாட்டில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் பாட்டிலை நல்லா ஸ்டெரிலைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம பீட்ரூட் ஜெல்லை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இன்னுமே நீங்கள் இது கொஞ்சம் கெட்டி ஆகணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் டீ சேர்த்திங்க அப்படின்னா இது கொஞ்சம் இன்னுமே நல்லா கெட்டியாகிடும். ஸோ எனக்கு இந்த மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பீட்ரூட் ஜெல் வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் வீட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம இன்றைக்கி ஃப்ரெஷ் ஜூஸ் வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் பீட்ரூட் பவுடர் இருக்கு இல்லையா, நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா பீட்ரூட் பவுடர் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இது வீட்டுக்கு அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி வந்து ஜூஸ் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல ஒரு ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நான் ரோஸ் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கும் சரி அந்த ஃப்ளேவருமே ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து பீட்ரூட் அப்படிங்கிறது நம்ம சொன்னதான் தெரியலனா ரோஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்குமே. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அதோட கொஞ்சம் வந்து இதுவாக இருக்குது. இது வந்து நம்ம கீழே இது போட்டால் கொஞ்சம் கீழே விழுந்துடும். அதே மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வைக்கும் போது க்ளீனாக இல்லை அப்படின்னா லைட்டாக தொடச்சி விட்டுக்கோங்க. தொடச்சி விட்டதுக்கப்புறமா தான் நம்ம மூடி வந்து போடணும். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக வந்து பீட்ரூட் ஜெல் வந்து நம்ம செஞ்சிட்டோம். ஸோ இந்த ஃபார்முலேஷனை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜூஸ் வச்சு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்கள் 1 or 2 month வரைக்கும் இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம
பீட்ரூட் ஜூஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சோடியம் பென்சோனைட் அது வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ப்ரிசர்வேட்டிவ், ப்ளஸ் நமக்கு ஃபினாக்சி எத்தனாலும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு கெட்டு போகாது. சப்போஸ் நீங்கள் வந்து இன்னும் நீங்கள் ரொம்ப நாளைக்கு வந்து வச்சுருந்து கொடுக்க போகிறீங்க, ஷாப்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜூஸ் ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் பவுடர் அந்த இடத்துல பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்ட்னே வந்து உங்களுக்கு கடையில் கிடைக்கும். ஸோ நீங்கள் அது வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கலர் மட்டும் நமக்கு ஆட் பண்ண வேண்டியது வரும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ் ஊற்றுனதுனால நம்ம கலர் ஆட் பண்ணலை. ஆனால் பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக கலர் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ இது அந்த ஃபார்முலேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வீடியோ புரியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னுமே உங்களுக்கு கிளாரிட்டியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியலாக செய்யக்கூடிய அளவுக்கு நான் வந்து பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் இதெல்லாம் வச்சு நான் உங்களுக்கு ப்ராப்பராகவே இன்னுமே உங்களுக்கு ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட மாஸ் ஹெர்பல் கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.